ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம சிகப்பு பொன்னாங்கண்ணி நட்டு வச்சோம். இது ஏற்கனவே கடையில் வாங்கிட்டு அந்த வெறும் குச்சை மட்டும்தான் நட்டு வச்சேன். சின்ன தொட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், எவ்வளோ பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த ஒரு பூச்சி மருந்துமே நம்ம இதுக்கு போடலை, உரம் கூட போடலை. நான் அப்படியே நட்டு வச்சது தான். அவ்வளோ இருக்குது. ஒரு தட்டு நிறைய வந்துச்சுன்னா பாருங்களேன், சரியான அறுவடை இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்ம தோட்டத்துலேயே பறித்து நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எல்லாருக்குமே இந்த மாதிரி வீட்டில் வளர்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஒரு அறுவடை பண்ணோம்னா அப்படின்ட்டு. எந்த ஒரு பூச்சியுமே இல்லை பாருங்கள். இலையெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா மண் இருக்கிறதுனால நமக்கு நல்லா அலசிட்டு வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகாய் அவ்வளோதான் போட்டேன். பருப்பு போட்டிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். கடையிறதை விட எனக்கு பருப்பு போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். துவரம் பருப்பு தான் நல்லா நெத்தாக வேக வச்சுட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள். வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் அது வெடித்த உடனே காஞ்ச மிளகாய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கீரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்ச கீரையை போட்டு நல்லா வதக்கணும்ப்பா. வதக்கி முடிச்சுட்டு அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேகணும்ல. அது வெந்ததுக்கப்புறமா எப்போவுமே கீரை உப்பு நம்ம முன்னாடியே போட்டுறக்கூடாது, எந்த கீரையாக இருந்தாலும். ஏன்னா கீரை அப்படியே பார்த்திங்கன்னா அளவு பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் அது வெந்துருச்சுன்னா. அதனால் நம்ம எப்போயும் உப்பு கடைசியாக தான் போடணும். அதனால் நான் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போட்டுட்டு கூட கொஞ்சம் பருப்பு போட்டு வேக வச்சேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம இறக்கும் பொழுது தேங்காய் பூ போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியே பாருங்களேன் எவ்வளோ சிகப்பு கலரில் இருக்குது. ஆனால் நான் தேங்காய் போடல. எதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் பிடிச்சவங்க போட்டு சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு பூச்சி மருந்துமே கலக்காமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்து நம்மளே செஞ்சு சாப்பிட்றது எப்படி இருக்குது, அது ஒரு தனி ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சவங்க ஒரு சின்ன டப்பில் வீட்டில் கூட நீங்கள் ஒரு இடத்துல அதை நட்டு வச்சிங்கன்னா ரொம்ப வெயில் கூட தேவைப்படாது. நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக வளரும் இந்த கீரை. அப்படியே இன்றைக்கான லன்ச் மெனுவே நம்ம பார்க்கலாம். நம்ம செஞ்ச சுட சுட சோறு ஃப்ரெண்ட்ஸ். சோறு, கீரை தான் நம்மளுடைய மெயின் டிஷ்ஷே இன்றைக்கி. பாருங்கள், கீரை கூட்டு வச்சுட்டு சாம்பார் வச்சுருந்தேன், கத்திரிக்காய் சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம். இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட நம்ம லன்ச் மெனு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? ஆனால் என்ன தான் நம்ம பார்த்து செஞ்சாலும் இந்த பசங்க இருக்காங்க பாருங்கள், நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இதோட அருமை எங்கே புரிய போகுது சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் என்னுடைய லன்ச் மெனு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். கீரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். நடுவில் கொஞ்சம் பசியும் எடுத்ததுனால நாவல் பழம் சாப்பிட்டேன் நான். நாவல் பழத்தை வெறும் உப்பு போட்டு தண்ணியில் அலசிட்டு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறேன், அதில் ஜாம் செய்கிறேன், ஜெல்லி செய்கிறேன், என்னென்னவோ செய்கிறாங்க. அப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா அதோடய சத்தே போயிடும். அதனால் நல்லா உப்பு போட்டு அலசிட்டு பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் உப்பு மிளகாத்தூள் லைட்டாக தூவி அதை நல்லா குலுக்கிட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே சாப்பிட்லாம். அப்போ தான் அதோடைய சத்தம் கிடைக்கும். சரி, என்னுடைய பிளேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.